ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சட்டம் அறிந்து கொள்வோம். சட்டங்கிறது அடிப்படையாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட் மனு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அந்த ரிட் மனு வந்து உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்துலேயும் தாக்கல் பண்ணுவாங்க. உயர் நீதிமன்றத்தில் வந்து நம்ம தாக்கல் பண்ணுறதே உச்ச நீதிமன்றத்துலேயும் தாக்கல் பண்ணலாம். ஆனால் சட்டம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 32 வந்து உச்ச நீதிமன்றத்துலேயும் உயர் நீதிமன்றத்தில் வேறு ஒரு ஆர்டிகல்லையும் வந்து நம்ம வந்து தாக்கல் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 வகையான ரிட் இருக்குது. ஒவ்வொரு ரிட்டுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. இந்த ரிட்டு 5 வகையான ரிட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்ல முடியாது. முழுமையாக வந்து அரசாங்கத்திற்கு எதிராக போடப்படக்கூடிய மனு பூரா வந்து ரிட்டில் தான் வந்து போடுவாங்க. அது என்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிட் ஆஃப் மேண்டமஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரிட் ஆஃப் செசோரிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிட் ஆஃப் கோ வாரண்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் ஹேபஸ் கார்பஸ் ரிட், அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. ஹேபஸ் கார்பஸ் ரிட் மொத்தம் இந்த 5 வகையான ரிட் இருக்குது. இந்த 5 வகையான ரிட்டுமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது ஒரு குற்ற செயல் செய்வதையோ வந்து தடுப்பதற்கும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பெறுவதற்கும் மற்றும் சில பல காரியங்களை வந்து அரசாங்க ஊழியர்களையும் அரசாங்கத்தையும் செய்ய கேட்பது தான் வந்து ரிட் மனு. இன்றைக்கி வந்து நம்ம ரிட் மனுவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட் ஆஃப் மேண்டமஸ். ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து கட்டளை மாதிரி. அந்த கட்டளையை வந்து நிறைவேற்றணும், அந்த கட்டளையை வந்து நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மனு போடுவோம், ரிட் ஆஃப் மேண்டமஸ்ஸு. அதை வந்து உயர் நீதிமன்றம் வந்து அதை பரிசீலனை பண்ணி அதுக்கு தக்கன வந்து உத்தரவு பிறப்பிப்பாங்க. அது நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரிட் மனுனா என்ன, அதோட விளக்கம். இன்றைக்கி வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக பார்க்கலாம். அதாவது சட்ட மீறலை சரி செய்ய அல்லது அடிப்படை உரிமையை பாதுகாக்க நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்படும் எழுத்துப்பூர்வ கோரிக்கையே ரிட் மனு ஆகும். ரிட் மனுவை தாக்கல் செய்வதன் மூலம் நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய அல்லது செய்யாமல் இருக்க ஒரு தனிநபரை அல்லது நிறுவனத்தை ஆணையிடும். ரிட் மனுவை தாக்கல் செய்யும் காரணங்கள்: அநீதி, அரசாங்கத்தின் அதிகாரத்தின் மீறல், அடிப்படை உரிமைகள் மீறல். ரிட் மனுவை உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். ரிட் மனுவை தாக்கல் செய்வதற்கு சட்ட ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். ரிட் ஆஃப் மேண்டமஸ் இது ஒரு வகையான ஒரு ரிட். ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்றால் என்ன? ரிட் ஆஃப் மேண்டமஸ் என்பது பொது அதிகாரிகள் சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்தும் ஒரு நீதித்துறை தீர்வு ஆகும். இது குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. ரிட் ஆஃப் மேண்டமஸ் விண்ணப்பிக்கப்படக்கூடியது சில சூழ்நிலைகள்: பொது அதிகாரிகள் சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்ற மறுக்கும்போது, அல்லது பொது அதிகாரிகள் சட்டப்பூர்வ கடமைகளை சட்டவிரோதமாக புறக்கணிக்கும் போது, விசா விண்ணப்பங்கள் தற்காலிகமாக மறுக்கப்படும் போது, குடிவரவு மற்றும் குடியுரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் தாமதப்படுத்தும் போது, ரிட் ஆஃப் மேண்டமஸ் விண்ணப்பம் செய்யும் போது பதிலளிப்பவருக்கு பதிலளிக்க ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்படும். பதிலளிப்பவர் இணங்க தவறினால் நீதிமன்றம் மாற்று மாண்டமஸ், அதாவது ரிட் ஆஃப் மாண்டமஸ் ஒரு பேர்மட்ரி மாண்டமஸாக மாற்றலாம். மாண்டமஸ், அதாவது ரிட் ஆஃப் மாண்டமஸ் ரிட் என்பது
அடிப்படையில் ஒரு குற்றச் செயலை செய்யும் ஒருவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஒரு சட்ட செயல்முறை ஆகும். மாண்டமஸில் ரிட் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒன்றாகும். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் ஒரு நபரை நிறுத்தவும் இனி சட்டத்தை மீற வேண்டாம் என்று கூறவும் இந்த ரிட் ஆஃப் மாண்டமஸ் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த ரிட் ஆஃப் மாண்டமஸை தாக்கல் செய்த பின்பு உயர்நீதிமன்றம் தக்க விசாரணைகளை நடத்தி அதற்குரிய உத்தரவுகளை பிறப்பித்து இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும், இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். அதுதான் ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்று கருதப்படுகிறது. அதாவது இதில் மிகவும் முக்கியமானது என்னதென்று நாம் பார்த்தால், ஒரு அரசாங்க ஊழியர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் அந்த அரசாங்க ஊழியரிடம் மனு கொடுப்போம். அந்த மனுவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் விசாரிக்கவில்லை என்றால் இது ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. ரிட் ஆஃப் மாண்டமஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மனுவை விசாரிக்கவில்லை என்றால் அதற்கு பிற்பாடு ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்பதை நாம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, இதுபோல் நான் அந்த அதிகாரியிடம் கொடுத்தேன் மனுவை, அந்த மனுவை அவர் பரிசீலனை செய்து அதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுக்கவில்லை, அதனால் நான் உயர்நீதிமன்றத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லி அதனுடைய சரத்துக்களையும் அதனுடைய சட்டங்களையும் அதனுடைய ஃபேக்டையும் விலக்கி ரிட் ஆஃப் மாண்டமஸை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்பு விசாரணை நடத்தப்பட்டு அதற்குரிய உத்தரவை பிறப்பிக்கக்கூடியது தான் ரிட் ஆஃப் மாண்டமஸ். இது உயர்நீதிமன்றத்திலும் பதிவு செய்யலாம். மிக முக்கியமாக இருக்கிறது என்றால் அது உச்சநீதிமன்றத்திலும் பதிவு செய்யலாம். இந்த ரிட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாகவும் நாம் பதிவு செய்ய முடியும். சில முக்கியமான காரணங்கள் இருந்தால் இதுதான் ரிட் ஆஃப் மாண்டமஸ். ரிட் ஆஃப் மாண்டமஸ் என்பது ஒரு மிகவும் கடுமையான கட்டளை ஆகும். இதை ஒரு யாருக்கு எதிராக உத்தரவு போடுறாங்களோ அதை கண்டிப்பாக அந்த அரசாங்க ஊழியர் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமான இந்த கருத்து. மிகவும் நன்றி, வணக்கம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியா மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.